சும்மா அதாவது சில நேரத்தில் நமக்குள்ள அப்படி ஒரு பெருமையை உருவாக்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஓடணும். கர்த்தருக்கு சித்தமானால் கடைசி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பரலோகத்துக்கு போயிடணும். பேசிட்டு இருக்கும் போதே பரலோகத்துக்கு போயிடணும். ஓகே போதும், பரலோகம் சொல்லும், பேசி முடிச்சாச்சு, கிளம்பு. தானியேல் சொல்வாரு, 1335 நாளை குறித்தும் 230 300 நாளை குறித்தும் நான் நிறைய ஆவலாக இருந்தேன். தூதன் சொல்லுவான், தானியேலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. ஏன்? போதும்பா, உனக்கு கொடுத்த ரெவலேஷன்ஸ் போதும், போய் ரெஸ்ட் எடுப்பா. பரலோகம் சொல்லணும் அந்த வார்த்தையை நம்மளை பார்த்து. பரலோகம் சொல்லணும், நீ போய் என்ன செய்ய? ரெஸ்ட் எடு. இன்னும் நீ மினிஸ்ட்ரி பண்ணங்கிறிய, போதும்பா. நீ பாருங்க, பரலோகம் சொல்லுது, நீ போய் நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டு போய் ரெஸ்ட் எடுன்னு பரலோகம் சொல்லுது. இன்னைக்கு பரலோகம் பல நேரத்தில் தட்டி எழுப்புது. படுத்து கிடக்கான், டே ஏந்துடுறா, நீ சூரியச்செடிக்கில் கிடக்காத, ஏந்துடுறா, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம், ரொம்ப வேலை இருக்குடா. சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான். திருப்பி சாப்பாடு கொடுத்து எழுந்துடுறா, போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, ராங் ரூட்டில் போயிடுறான். டே போடா, கொஞ்சம் ஏந்துடுறா, போய் கப்பலோட அடித்தளத்தில் படுத்துக்கிறான். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஓய்வெடுக்கிற காலம் அல்ல, கர்த்தருக்கென்று ஓட வேண்டிய காலம். போதுமான ஓய்வு எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஓய்வை குறைக்க முடியுமோ குறைங்க. ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குனா போதும். 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 40 45 ஆகி போச்சுன்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்கலாம். அப்புறம் நீங்கள் 60 ஆகின பிறகு ஒரு 7-8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குவீங்க. 70 தாண்டும் போது தூங்கினே தான் இருக்க போகிறீங்க, வேறு வழியே இல்லை. இது ஓட வேண்டிய காலம். யூ மஸ்ட். இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரித்துவம் மாறிவிட்டது. தாவீதின் கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தூங்குகிறவர் அல்ல. தாவீதின் கூடாரத்தில் இருக்கிறவர் மல்லாக்க விழுகிறவர் அல்ல. இது முடிவடைகிற ஆசாரியத்துவம் அல்ல. உங்களை எண்ணம் கர்த்தர் ஒரு கனமான ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஓடுற ஓட்டம் இயேசு வர்ற வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தில், அந்த வேகத்தில் மேகத்தில் ஏறி மேலே போயிடணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது தூது அப்படி தோலை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். வா போகலாம். ஐயோ இன்னும் கொஞ்சம் ஓடணும், பரவாயில்ல, வா போதும், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அதான் தானியேலுக்கு சொன்னது. அப்படி தான் சொல்லணும். பவுல் சொல்கிறாரு, எனக்கு என்னவோ பரலோகத்துக்கு போக ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உங்களோட இருக்கிறது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், அதனால் இருக்கிறேன். நான் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிரோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூடாரத்துக்குள் உட்கார்ந்திருக்கிற ஏலியாகவோ, தூங்குகிற ஏலியாகவோ, மல்லாக்க விடுகிற ஏலியாகவோ இருக்கக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஊழியக்காரனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஏன் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது? எரேமியாவின் புஸ்தகம் 31-32 வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்களாம்? அவமாக்கி போட்டாங்களாம். வாசிங்க, மத்தேயு 15:6 வாசிங்க பார்ப்போம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆண்டவர் எப்போ இது எங்க சொன்னாரு? எரேமியா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் பேசுகிறார். அப்போ பாரம்பரியத்தை அவமாக்குனாங்க, உடன்படிக்கையை அவமாக்குனாங்கன்னு சொன்ன தேவன் திருப்பி வந்து பார்க்குறாரு. ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே வந்து பார்க்குறார், கிட்ட வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா மத்தேயு 15:6 சொல்லுது, வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை இன்னும் அப்படியே தான் இருக்கு. இயேசு வந்து பார்க்குற வரைக்கும் எப்படி தான் இருக்குது? கற்பனை அவமா தான் இருக்கு. எரேமியா காலத்திலிருந்து இயேசு வர்ற வரைக்கும் அவங்க கூடாரம் எப்படி இருக்கு? ஆசாரிப்பு கூடாரம் அவமானதாக காணப்படுகிறது. என்ன அவமாக்குனா? எதில் அவமாக்குனா? கூடாரத்தில் என்ன அவமாக்குனா? அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட, இப்போ இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த மோசேயின் கூடாரம் நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமைங்கிற அவருடைய கூடாரம், தாவீதின் கூடாரத்தை ஸ்தாபிச்சிட்டார். இப்போ நம்ம அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். ஏன் அந்த கூடாரம் போச்சு? அவமாக்கிட்டாங்க. எப்படி அவமாக்குனாங்க? வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதாவது பலிபீடத்தில் கர்த்தர் சில பலிகளை செலுத்த சொல்லி சில முறைமைகளை சொல்லி இருக்கிறார் அவர்களுக்கு.
ஆனால் அதை என்ன பண்ணாங்களாம், அவமாக்கி போட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. இதோட கூட ஆசாரியத்துவம் முடியுது. முடிகிறப்போ அவங்க என்ன அவமாக்குனாங்கன்றதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, எந்த முறைப்படி அந்த மாம்சத்தை புசிக்கணுமோ அவங்க என்ன செய்யலையா, அந்த முறைப்படி புசிக்காம அவன் வசதிக்கேற்ற மாதிரி புசிச்சுக்கிட்டானாமா. அவனுக்கு எது டேஸ்டாக இருக்கோ, எப்படி வசதியாக இருக்குமோ அப்படி. ஆனால் அதனால அந்த ஆசாரியத்துவம் அவமாக்கப்பட்டு விட்டது, தள்ளப்பட்டு விட்டது. இப்போ உங்க கையிலையும் என் கையிலையும் தாவீது கூடாரத்தை போட்டார் தானே. தாவீது இப்போ ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க 2 சாமுவேல் 6:19 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். இப்போ இவன் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறான். அப்பமும் திராட்சரசமும் யார் கொடுக்கறது? தாவீது இங்கே கொடுக்குறான். யார் கொடுக்க வேண்டியது? இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டியது. தாவீதின் கூடாரத்தில் இப்பொழுது எது வந்துருச்சு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உடன்படிக்கை வந்துருச்சு. இப்போ அப்பமும் ரசமும் கூட என்ன கொடுத்தான்? இறைச்சி கொடுத்தான். இறைச்சி என்பது இயேசு என்ன சொல்றாரு? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது. அவர் அந்தபடியே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய மாம்சம். இப்போ தாவீதின் கூடாரத்துக்குள்ள வந்துருச்சு, மெல்கிசேதேக்கின் முறைமை வந்துருச்சு. அந்த கூடாரத்துக்கும் எந்த கூடாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினான். இங்கே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமான போஜனபானத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் நீங்கள் அதை எடுக்க தானே வந்திருக்கிறீங்க. இப்போ அவன் எப்படி பண்ணான்? அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கம்யூனியன் எடுத்துக்கிட்டான். அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாம்சத்தை புசிச்சுக்கிட்டான். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அது ஃபுல்லாக தகனிக்கப்பட வேண்டும், கொழுப்பு ஃபுல்லாக கர்த்தருக்குரியது. இவன் பார்த்தான், அதுவும் எனக்கு தான், அதுவும் எனக்கு தான். அப்படியே பச்சை கறியை கொடுத்துரு, வேகலாம் வச்ச நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். இல்லைங்க, அது பலிபீடத்தில் வச்சு முற்றிலும் சுட்டெரிக்கப்பட வேண்டும், கறிக்கட்டையாக மாறணும். அதை வேண்டாம் திங்கிறது இல்லைங்க. அதாங்க ஆசாரிய முறைமை. முழு மாംസം சுட்டெரிக்கப்பட்ட பிறகு இதை நீங்கள் சாப்பிடணும். அப்படிதான் சாப்பிட முடியாது. மாംസமும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். இப்போ அதே தான் தாவீதின் கூடாரத்துக்குள்ள இருக்குது. இப்போ இதை எப்போ சாப்பிடணும்? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தெரியுமா? அவர் தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கி தன் ரத்தத்தினாலே அதற்குள் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை உண்டாக்கி கொடுத்தார். அப்படிதானே இருக்குது எபிரேயர்கள் நிருபத்தில், அப்படிதானே சொல்லுது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ என் கையிலையும் அப்பமும் ரசமும் இருக்குது. அவங்கிட்ட பலிபீடத்தில் ஒரு மாம்சம் இருந்துச்சு, அதை புசிக்க வேண்டிய முறையில் அவன் புசிக்கவில்லை. அபாத்திரமாய் போஜனம் பண்ணினான். அவன் இஷ்டத்துக்கு, அவன் வசதிக்கு, அவன் டேஸ்ட்டுக்கு. மாம்சம் சாகாமலேயே அதை அவன் சாப்பிடணும்னு நினைச்சான், சுட்டெரிக்கப்படாமலேயே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கம்யூனியன் எடுக்க போற, உனக்குள் இருக்கிற மாம்சம் செத்து விட்டதா? இயேசு செத்த பிறகுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். இப்போ கம்யூனியன் எடுத்து என் கையில் கொடுத்துட்டாச்சு. இப்போ என் கையில் இருக்கு, நானும் பலிபீடத்துக்கிட்ட தான் சாப்பிட போறேன். அவனும் பலிபீடத்தில் சாப்பிட்டான். மோசேயின் கூடாரத்துக்குள்ள இருந்தவன் ஏன் விழுந்தான், ஏன் செத்தான்? அவனுடைய முதலாவது கான்செப்ட் என்ன? அவன் இஷ்டப்படி போஜனபானம் பண்ணினான், கர்த்தர் சொன்னபடி செய்யவில்லை. இன்னைக்கு தாவீதின் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இங்கேயும் போஜனபானம் கொடுக்கப்படுகிறது, திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கப்படுகிறது. இதை தேவன் சொன்ன முறைமையின்படி சாப்பிட்றீங்களா? கம்யூனியன் கர்த்தர் சொன்னபடி எடுக்கிறீங்களா? நான் இப்போ இந்த கூடாரத்துக்குள்ள வந்துட்டேன், இந்த கூடாரத்துக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டாரு, அந்த கூடாரத்தை தள்ளிட்டாரு. அதற்கு ஒரு காரணம் என்ன? அவன் சொன்ன முறைப்படி போஜனபானம் பண்ணவில்லை. இப்போ எங்கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாம எப்படி பண்ணணுமா? அவர் சொல்லுகிறபடி போஜனபானம் பண்ணணுமா? இன்னைக்கு என்னால் பண்ண முடியுமா? நான் அவருக்கு முன்பாக கரங்களை நீட்ட முடியுமா? இல்லை அவன் எப்படி புடிச்சானோ அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி சில பலகீனங்களையும் வச்சுக்கிட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி சில பொருளாசைகளை வச்சுக்கிட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உலகத்தையும் வச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் கம்யூனியன் சைடில் இதுலேயும் கொஞ்சம் பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு, இந்த அளவுக்கு நான் ஓகே தான், பரவாயில்ல, இதுக்கு நான் ஓகே தான், இந்த இதோட கம்பேர் பண்ணால் எனக்கு ஓகே தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, ஒரு நாள் உன்னுடைய கூடாரம் தள்ளப்படும், ஒரு நாள் உன் கூடாரம் இல்லாமல் போகும். நான் இந்த கூடாரத்தை மீண்டும் கட்ட விரும்புகிறேன். அந்த கூடாரத்தை கட்ட விரும்பினா இனி உன் கையில் வாங்கக்கூடிய போஜன பானம் தள்ளப்பட்டதான ஆசாரியத்துவத்துக்குள்ள அல்ல, ஜீவனுள்ள ஆசாரியத்துவத்து கையில் உள்ள போஜன பானமாக இருக்க வேண்டும். இதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நம்மக்கிட்ட இருக்கிற பலகீனம் என்ன தெரியுமா? ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம வேணால் கொஞ்சம் சொல்லிக்கலாம்.
என்ன சொல்லிக்கலாம், அவன் தான் பண்ணுறது தப்புன்னே அவனுக்கு தெரியல. என்ன தெரியல? அவன் பண்ணுறது தப்புன்னே தெரியல. அவன் அந்த தப்புலேருந்து மனசாட்சியில் சூடுண்டோன்னா மாறிட்டான். இங்கே நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு என்னென்னா, தப்புன்னு தெரியுது ஆனாலும் செய்யாமலும் இருக்க முடியல, பலகீனமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் தப்புன்னு தெரியுது, ரெண்டுத்துக்கு நடுவில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு கிருபை இன்னும் உங்களை என்னையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூடாரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணு, இன்னும் கொஞ்சம் எடு. ரெண்டாவது, அந்த கூடாரத்துக்குள் இருந்ததான இன்னொரு காரியம் வாசிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வாசிக்கும் போது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். இப்ப பிரமாணத்தை யாருக்கு போதிக்கிறது? விசுவாசி யாருக்கு போதிக்கிறான்? ஊழியக்காரனுக்கு போதிக்கிறான், ஆசாரியனுக்கு போதிக்கிறான். இன்னைக்கு அடுத்து ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆசாரியத்துவத்தில் ஏன் உன் ஆசாரியத்துவம் தள்ளப்படுது? பல நேரங்களிலே விசுவாசிகள் கேட்கிற கேள்விக்கு ஊழியக்காரர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. பல நேரத்தில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நம்மை பார்த்து புறஜாதியார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் நானும் ஊழியக்காரர், நீங்கள் உடனே ஊழியக்காரங்கன்னா ஓ மேலே நிற்கிறவர் இவர் நம்மளாம் விசுவாசி இல்லை. நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம அத்தனை பேருமே யார் தான்? ஊழியக்காரங்க தான். என்ன, அதில் கொஞ்சம் பேர் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அதுக்குன்னு முழு நேரமாக. நீங்கள் இன்னும் வேறு பிரிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உங்களையும் ஒரு ஊழியத்துக்கு கண்டிப்பாக வேறு விரிப்பார். எல்லாருக்கு மேலேயும் அது இருக்கு, அந்த அபிஷேகம் இருக்கு. எல்லாருக்கும் கர்த்தர் ஊழியம் கொடுத்திருக்கிறார். எவ்ரிபடி மஸ்ட் டு. ஆனால் இன்னைக்கு நாம செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிற புறஜாதியார். பவுல் சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. அப்படிதானே சொல்றாரு? புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத 1 கொரிந்தியர் 5:1, இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத, புறஜாதியாருக்குள்ள காணப்படாத அருவருப்புகள் கூட யாருக்குள்ள இருக்கு? சபைகளுக்குள்ள இருக்கு. புறஜாதியார் வெட்கப்படுற அளவுக்கு நமக்குள்ள காணப்படுகிறது. புறஜாதியாரை விட அதிகமான குடும்பங்கள் இங்கே பிரிகிறது. புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பரலோகத்தை உங்களுக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்றவர். சுயநீதியை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துருங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்றதை நிறுத்திடுங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் சொல்றான் ஆசாரியனை பார்த்து, இல்லைங்க இப்படி நீங்க பண்றது தப்பு இல்லைங்க, இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, எந்த இடத்துல பல இடங்களில் நான் பிலீவர்ஸ்க்கு இருக்கிற பொறுமை பிலீவர்ஸ்க்கு இல்லை. பல இடங்களில் நான் பிலீவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய உண்மை யாருக்கிட்ட இல்லை? பிலீவர்ஸ்ட இல்லை. பல இடங்களிலே நான் பிலீவர்ஸ்ட இருக்கிற தாழ்மை யாருக்கிட்ட இல்லை? புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத காரியங்கள், அஞ்ஞானிகளுக்குள்ளும் இல்லாதவைகள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ பலிபீடத்துக்கிட்ட இருந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்க போறவன், இதை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன்னுடைய நீதி புறஜாதியாரை விட உன்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? கூடாரத்தை தள்ளி போட்டாராம் பாருங்க. அதோட கூடாரம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கூடாரம், தாவீதின் கூடாரம், இதை கட்டி எழுப்பின தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எதனால இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. இதுதான் தாவீதின் கூடாரத்தில் நிற்கக்கூடிய ஊழியக்காரனுக்கான சாட்சி. இதுதான் சாட்சி. அவன் என்ன செய்வான்? பிரமாணத்தை அவமாக்கி போட்டுட்டு அவனுக்கு இஷ்டமானபடி அதை புசிப்பான். ஆனால் இங்கே என்ன தெரியுமா? இவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான்.
இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறோமா, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு தாவீதின் கூடாரம் வந்துடுச்சு. நீங்கள் நானும் தான் தாவீதின் கூடாரம். திருப்பி சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தாவீதின் கூடாரம் நீங்களும் நானும் தான். அந்த கூடாரம் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அது அவமாக்கப்பட்டது. பிரமாணம் அங்கே என்ன அவமாக்கப்பட்டது? ராங் கம்யூனியன். கம்யூனியன் இருக்கு, புசிக்கிறான், ஆனால் அவமாய் புசிக்கிறான். அதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, போஜனபானம் பண்ணுகிறவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாமல். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உட்காந்து இங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், அவனுக்கு நான் பரவாயில்ல, இவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல. எந்த டினாமினேஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த விசுவாசியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் இருந்தால் அப்படி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் 2 பேர்த்தோட கம்பேர் பண்ணலாம். ஒன்று பவுலோட பண்ணலாம், ஏன்னா பவுலே அதை சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மேபி பவுலோட கம்பேர் பண்ணலாம், இல்லையா இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏலியின் கூடாரத்தில் அது அவமாக்கப்பட்டபடினால ஆசாரியத்துவம் தள்ளப்பட்டது. ஆசாரியன் மரித்து போனான், பிரமாணம் நின்று போச்சு. இப்போ நம்ம கைக்கு அப்பமும் ரசமும் வந்திருக்குது, கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆசாரியனாக இருக்கிறோம், தேவன் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நம்ம கையில் அது வந்திருக்குது. நாம் ஒழுங்காக அதை புசிச்சா தான் இந்த கூடாரம் நிற்கும். இல்லைன்னா திருப்பி எந்த கூடாரம் வந்துடும்? ஆசாரிப்பு கூடாரம் வந்துடும். அப்போ ஆண்டவர் நமக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும், கம்யூன் எடுக்கும் போதும், இது சடங்காச்சாரமாக அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தினுடையதான ஒரு பாரம்பரியமாக எடுக்காமல் எனக்குள்ள ஒன்று தோணணும், நான் மிக முக்கியமான ஆசாரியத்துவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறேன். அவர்கள் பண்ண தப்பை நான் செய்யக்கூடாது. அவர்கள் இழந்ததை நானும் இழக்கக்கூடாது. அவர்கள் ஆசாரியத்துவத்தை இழந்து போனார்கள், நான் இழக்கக்கூடாது. அவர்கள் உட்கார்ந்தார்கள், நான் உட்காரக்கூடாது. அவன் மல்லாக்க விழுந்து இறந்து போனான், நான் மரிக்கிறவன் அல்ல, தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் உட்காரப் போகிறவன். அல்லேலூயா.